அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்கொட்டை குழம்பு வைக்கலான்ட்டு இதில் வெங்காயம், பூண்டு, கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள், மசாலாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கிருச்சு. கருப்பாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி. பாருங்க, அவரைக்கொட்டை மொச்சக்கொட்டை அது நல்லா ஒரு 2 விசில் விட்டு இதில் கலந்துக்குங்க. இதில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் இந்த மசாலா. கத்திரிக்காய் அள்ளி வச்சுருக்கோம், அப்புறம் தான் போடணும். எல்லாம் வாய்க்கு கிடைக்காது, கத்திரிக்காய் குழஞ்சிரும். கொஞ்சம் நேரம் விட்டு தான் போடணும். இது நல்லா மசாலாலாம் இந்த அவரைக்கொட்டை எல்லாமே ஊறி நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு அவரைக்கொட்டை வெந்துருச்சு. கத்திரிக்காய் போட்டுருக்கேன். இது நல்லா கொட்டை வந்து வெந்துருச்சு. மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு ஒரு பாயில் ஆன பின்னாடி நம்ம புளி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கணும். புளி கரைச்சி தேங்காய் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம போடும் புளி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி போட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஆயாச்சு. அவரைக்கொட்டை மொச்சக்கொட்டை குழம்பு கத்திரிக்காய் போட்டு வச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், களி கிளறினாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி போனோம்னா பாருங்கள், கத்திரிக்காய் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே குழஞ்சி போயிடும், வாய்க்கே கிடைக்காது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.